ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் ஊடல்கள் எல்லாம் தேடலுக்காகவே. அத்தியாயம் 10. காரை ஓட்டியது பாவனா. அவள் அருகில் இருந்தது அவள் தங்கை. கார் ஒரு பெரிய மரத்தில் மோதி விபத்து நடந்திருக்கு. ஓட்டிய பாவனா இப்போ உயிருடன் இல்லை. அவள் தங்கை சீரியஸாக இருக்கிறாள். மற்றவர்களுக்கு பலத்த காயம். அம்மாவையும் அக்காவையும் கண்டதும் கதறிவிட்டான் இலா. கனகம் நெஞ்சில் அடித்து கொண்டு அழுதார். நாங்கள் என்ன பாவம் பண்ணினோம்? என் பெரிய மக வாழ்க்கையை என் பெரிய மக வாழ்க்கையை இழந்து போச்சுன்னா இப்போ என் மகனும் வாழ்க்கை இழந்துட்டு இப்படி நிற்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? அந்த கடவுளுக்கும் கண்ணில்லையே. என் மகன் எந்த பாவமும் பண்ணலையே. தனிமரமாக போயிட்டானே. என் மருமக பூ மாதிரி இருந்தாலே. கடவுளே, அவளுக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை என்று கதறினார். யோகவல்லி சொல்லவே வேண்டாம். நான் தான் புருஷனை இழந்துட்டு இப்படி தனிமரமாக நிற்கிறேன்னா என் தம்பிக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சே என்று கதறினாள். பிள்ளை அழும் சத்தம் கேட்டு ஓடிப்போய் வாங்கி கொண்டார். பிள்ளைக்கு பசிக்குது என்று புரிந்தது. என்ன கொடுக்கிறது என்று பதறி, மாவு பாலுதான் கொடுக்குறாங்க என்று அந்த அவர்களின் பக்கத்து வீட்டு பெண் ஒரு கூடையை வைத்து கொண்டு சொல்ல, அதில் பால் மாவு இருந்தது. பால் பாட்டிலை எடுத்து கொண்டு போய் ஒரு டீ கடையில் வெந்நீர் கேட்டு வாங்கி பால் பாட்டிலை கழுவி விட்டு வெந்நீரில் பால் மாவை போட்டு கலந்து ஆற்றி பிள்ளைக்கு கொடுக்க பிடித்தது. பார்கவி அப்பா கிட்ட சொல்லி ஒரு பெரிய ஃப்ளாஸ்க்கு, பால் ஆற்ற 3 செட் கிண்ணம், டம்ளர் என்று எல்லாம், பால் புட்டி, பால் மாவு எல்லாம் வாங்கி வர சொன்னாள் யோகா. அவள் தங்கை சித்திரவள்ளியும் வந்தாள். ஆக்சிடென்ட் ஆன உடம்பு, ஊருக்கு கொண்டு போக வேண்டாம், இங்கேயே முடித்துவிட்டு போகலாம் என்று பங்காளிகள் சொல்ல, அதுவும் சரிதான் என்றார் கனகம். ஊருக்கு கொண்டு போனாலும் வீட்டுக்கு கொண்டு போக முடியாது. ஊர் கட்டுப்பாடு வேறு. தொலைவில் இருந்து இப்படி இறந்தவர்களை கொண்டு வந்தால் மயானத்தில் வைத்துத்தான் காரியம் முடித்து விடுவார்கள். அதுவும் இந்த மாதிரி விபத்து, தற்கொலை என்றால் எந்த சடங்கு சம்பிரதாயமும் செய்ய மாட்டார்கள். பிறகு ஊருக்கு கொண்டு போய் என்ன பண்ணுறது? எனவே சமரன் அங்கேயே காரியம் பண்ண ஏற்பாடு பண்ணினான். சமரன் பொறுப்பை கையில் எடுத்து கொண்டு பாவனாவின் இறுதி காரியத்தை முடித்தான். மேட்டுப்பாளையத்தில் இருந்து சொந்த ஊருக்கு குழந்தையை தூக்கி கொண்டு வந்தார்கள். ஊரில் பாவனாவுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் இளந்திரையன் பங்காளிகளை வைத்து செய்து முடித்தவன் உடனே கிடைக்கு திரும்பிவிட்டான் சமரன். இலாவின் பொறுப்பு அத்தனையும் அவன்தான் பார்த்தான். தினமும் போனில் நண்பனிடம் பேசி செய்த வேலைகளை சொன்னான். இலா முதல் 1 மாதம் மனைவியின் இழப்பை தாங்க முடியாமல் தவித்தான். அதிகம் அவளுடன் அவன் இருந்தது இல்லை என்றாலும் இருந்த நாட்களில் மனைவியை மகாராணியாய் தாங்கியவன். குழந்தை சமத்தாக அத்தையிடம் ஒட்டி கொண்டாள். மகளின் முகம் பார்த்து தன்னை தேற்றி கொண்டான் இலா. ஆனாலும் முழுதாக அவன் கிடைக்கு வர 6 மாதம் ஆனது. அதற்குள் சமரன் கிடையை வேறு ஊருக்கு மாற்றி இருந்தான். நண்பர்கள் இருவருமே ஊரோடு செட்டிலாக முன்பே நினைத்திருந்ததால் அடுத்த 3 மாதத்தில் ஊருக்கே வந்துவிட்டார்கள். அதன் பின் தான் நண்பர்கள் தனித்தனியாக தொழில் தொடங்கினார்கள். இலா நண்பனுக்கு அவனே முன்னின்று பணம் கொடுத்து தொழிலை தொடங்கி வைத்தான். இலாவும் வெள்ளாட்டு பண்ணை, கோழிப்பண்ணை இவற்றை தொடங்கி நடத்தினான். மகளை அக்கா பார்த்து கொண்டதால் அவன் தொழிலில் மூழ்கிவிட்டான். ஆட்டுக்கிடையை அவ்வப்போது போய் 2 நாள் தங்கி பார்த்துவிட்டு வருவான். தொழில் நண்பர்கள் இருவருக்குமே சூடு பிடித்தது. நண்பனின் மனநிலையினால் சமரன் தன் குடும்ப வாழ்க்கையை தள்ளி போட்டு கொண்டே வந்தவன் வீட்டின் பக்கவாட்டில் ஒரு ஓட்டு வாரம் இறக்கி கதவு ஜன்னல் வைத்தான். உமையாளிடம் கேட்டுத்தான் செய்தான். அவருக்கும் தான் தெரியுமே, திருமணமாகி 1 வருடம் ஆகிவிட்டது. இருவரும் வாழாமல் தான் இருக்கிறார்கள் என்று. எனவே தனியாக அறை கட்டினார்கள். அதன் பிறகு ஒரு நாள் கோவிலுக்கு போகணும், ரெடியா இரு என்றான் சமரன். இப்போது தேவைக்கு பேசிக்கொள்வார்கள் இருவரும். அறை தனியாக கட்டும் போதே இதை எதிர்பார்த்துத்தான் இருந்தாள் பார்கவி. அன்று அவனுடன் பைக்கில் கோவிலுக்கு முதலாக போனாள். அவள் நெற்றியில் குங்குமம் வைத்தான். பூ வாங்கி கொடுத்தான். வாங்கி தலையில் வைத்து கொண்டாள்.
பாவனா இறந்த பிறகே கணவன் மேல் இருந்த கோபம், வருத்தம் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு விட்டாள் பார்கவி. எத்தனை நாள் உயிரோடு இருக்க போறோம் தெரியாது. இருக்கும் வரை கணவனுடன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது. அவன் இப்போது வந்த பிறகு அவனுக்கு சாப்பாடு போடுவது, துணி துவைப்பது, இப்படி எல்லாமே அவள்தான் அவனுக்கு பார்த்து பார்த்து செய்தாள். இன்று இதோ நாத்தனார்களுக்கு தெரியாமல் மாமியாரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு பாலுடன் அறைக்கு வந்தாள். இந்த அறை வீட்டின் பக்கவாட்டில் வெளியே இருந்ததால் தனி அறையாக இருந்தது. கையில்லா பனியனுடன் முரட்டுத்தனமாக இருந்த கணவனை இப்போதெல்லாம் சைட்டடித்து கொண்டு இருந்தாள் பார்கவி. அவ்வப்போது யாரோ தன்னை பார்ப்பது போல் உணர்ந்த சமரன் சுற்றுமுற்றும் பார்க்க பார்கவிதான் அவனை வைத்த கண் வாங்காமல் பார்த்தாள். அவன் சட்டென்று சுற்றிலும் பார்த்தவன் யாருமில்லை என்றதும் சற்றே நிம்மதியாக மூச்சு விடுவான். அவளை பார்த்து முறைப்பான். அவள் அதையெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இதோ வெட்கத்தில் தலைகுனிந்து நின்றவளை மெல்ல அழைத்து வந்து அந்த உயர் ரக கட்டில் மெத்தையில் அமர வைத்தான். தனி அறை கட்டியதும் பார்கவி அம்மா அப்பா அவளுக்கு கட்டில், மெத்தை, ஃபேன் எல்லாம் வாங்கி கொடுத்து விட்டார்கள். என்னடி, என்னமோ என்னை கண்டு பயப்படுறவ மாதிரி குனிஞ்சதல நிமிராம நிற்கிற என்று கணவன் சீண்ட அவள் வெட்கத்தில் அருகே இருந்தவன் மார்பில் முகம் புதைத்தாள். அவளை அள்ளி அணைத்தவன், உன்னை இத்தனை நாள் காக்க வச்சிட்டேன்ல, சாரி அப்படின்னெல்லாம் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா இதுதான் வாழ்க்கை. நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டு வாழ பழகிக்கணும், அதுதான் முக்கியம் என்றான். அவள் எதுவும் பேசலை. அவனை இறுக அணைத்து கொண்டாள். அவளின் சம்மதத்தை உணர்ந்தவன் அவளை தன்னுடன் சேர்த்து படுக்கையில் சரித்தவன் அவள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அவளை தன் இதழ்களாலும் விரல்களாலும் வருடி சிலிர்க்க வைத்தவன் தன் மன்மத பாடத்தை மனைவியிடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தான். சமரன் பேருக்கு ஏற்ற மாதிரி ஆண் சிங்கமாய் மாறி அவளை ஆட்கொள்ள பெண் சிங்கம் சும்மா விடுமா? அதுவும் இத்தனை நாள் காத்திருந்த பெண் சிங்கம். ஆண் சிங்கத்தை சீண்ட விளைவு சில பல காயங்கள். பார்கவி எல்லாம் மறந்து அவனுடன் ஒன்றி கலந்து 1000 கதை படித்தாள். கூடி கலந்தவன் தண்ணீர் குடிக்க லைட்டை போட மலர்ந்த தாமரையாய் இருந்தவளின் முழங்காலுக்கும் கணுக்காலுக்கும் இடையே இருந்த சூட்டு தழும்பை பார்த்தவன், ஹே என்னடி இவ்வளவு பெரிய சூட்டு தழும்பு? ஆத்தி, இது எப்படி? இவ்வளவு பெரிய சூடு வைக்கணும்னா நீ ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருக்க. என்னடி பண்ணின என்று அவன் முறைக்க, கொஞ்ச நேரம் முன்னாடி அவளை கொஞ்சி கழித்தவனா இவன்? அவள் இன்னும் அவன் கொடுத்த சுகத்தில் மூழ்கி திளைக்க, அவனோ நொடி நேரத்தில் அவன் அதையெல்லாம் மறந்து அவளை கோபத்துடன் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டானே என்று கடுப்பு வர, ஆமா, ரொம்ப பெரிய தப்பு. ஒருத்தனை விரும்பி அவனை தேடி போனேனே, அதுக்கு என் அம்மா கொடுத்த பரிசு தான் இது என்றாள். ஒரு நிமிடம் இறுகி நின்றவன், நீ செஞ்ச தம்புக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மி தாண்டி என்றான். அவள் அவனை வெறுப்போடு பார்த்தவள் உடைகளை போட்டுக்கொண்டு வெளியே போய்விட்டாள். பொதுவாக ஆண்கள் ஒரு பெண் தனக்காக இப்படி செய்தால் அவளை கொண்டாடுவார்கள். தன்னை ஒருத்தி இந்த அளவு காதலிக்கிறாளே என்ற பெருமையும் பூரிப்பும் வரும். ஆனால் சமரனுக்கு பார்கவி செய்ததை நினைத்தால் கோபமும் ஆத்திரமும் தான் வந்தது. ஆண்கள் அக்கா தங்கை காதலித்தால் கோபப்படுவார்கள், சண்டை போடுவார்கள், அடிப்பார்கள், திட்டுவார்கள். அவர்கள் பெண்ணை என்ன செய்தாலும் பரவாயில்லை. தங்கை காதலித்தவனை அடித்து உதைத்து அவர்கள் குடும்பத்தையே அடித்து உதைத்து குற்றுயிரும் குலைவுயிருமாக ஆக்குவார்கள். இதைவிட மோசமா சில பேர் அந்த ஆணை கொலை செய்து விடுகிறார்கள். இது எவ்வளவு தவறு, அயோக்கியத்தனம்! காதல் என்பது இருவரும் சேர்ந்து செய்வது. தண்டனை மட்டும் ஒருத்தருக்கா? அது எப்படி நியாயம்? ஆனால் இங்கே பெரும்பாலும் அப்படித்தான் செய்கிறார்கள். சமரன் இதில் வித்தியாசம். தன்னை காதலித்தவள் என்றாலும் தன்னை தேடி வந்தவள் என்றாலும் அவள் செய்தது தப்பு என்றுதான் இன்று வரை சொல்கிறான். ஏதோ புது மனைவியை கூடின சந்தோஷம் மாறுவதற்குள் அவன் குணத்தை காட்டிவிட்டான். பார்கவிக்கு அழுகை, அப்படி ஒரு அழுகை. பின்புறம் துவைக்கிற கல்லில் அமர்ந்து கேவி கேவி அழுதாள். எல்லா ஆண்களும் பாராட்டும் ஒரு விஷயத்தை இவன் இப்படி திட்டுவது கூட பரவாயில்லை. ஆனால் அவனுக்காக நான் பட்ட சூட்டுக்காயத்தை அவன் வெறுக்கிறான்.
அருவருப்பாக பார்க்கிறான் என்பதைத்தான் அவளால் தாங்கிக்கவே முடியலை. அப்போது பின்பக்கம் வந்த உமையால் மருமகள் அழுது கொண்டு இருப்பதை பார்த்துவிட்டு பதறிப்போனார். ஏட்டி பார்க்கவி, என்னடி, என்னாச்சு? ஐயோ என்னடி, எல்லாம் நல்ல விதமாக தானே நடந்துச்சு என்று இழுக்க அவரை முறைத்தவள், அதெல்லாம் உங்கள் மகன் காஞ்ச மாடு கம்பில் விழுந்த மாதிரி தான் பாஞ்சாரு. அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை. உங்களுக்கு பேரனோ பேத்தியோ கண்டிப்பாக வரும். ஆனால் கட்டினவ என்னத்தான் கரிச்சு கொட்டுறாரு. இருந்திருந்து நான் இந்த ஆளை போய் காதலிச்சேனே, என் காதலுக்கு கொஞ்சம் கூட அருகதை இல்லாத மனுஷன் என்று அவள் குமுற, எட்டி என்ன வாய் ரொம்ப நீளுது, புருஷன் பொண்டாட்டி சண்டையெல்லாம் 4 சுபத்தை தாண்டி வரப்படாது, ஆமாம் சொல்லிவிட்டேன் என்று சொல்ல, ஆமாம் நான் இப்போ வீட்டுக்குள்ளே தூங்கின உங்களை எழுப்பி என் சொந்த கதை சோகக்கதையை கேளுங்க அத்தை, தாய்க்குளமே நான் சொன்னேன் பாருங்க. சும்மா நான் பாட்டுக்கு என் விதியை நினச்சி அழுதுகிட்டு தானே இருந்தேன். கூப்பிட்டு என்னன்னு கேட்டுட்டு என்னமோ நான் கூப்பிட்டு உங்ககிட்ட பஞ்சாயம் வச்ச மாதிரி பேசுகிறீங்க என்றவள் எழுந்து அவர்கள் அரைப்பக்கம் போக வாசலில் கருப்பண்ணசாமி மாதிரி ஆங்காரமாக நின்றான் சமரன். ஐயோ இந்த ஆளை வேற சமாளிக்கணுமா என்று நொந்து போனாள். அவளை உள்ளே இழுத்து கதவை சாத்தினவன், அம்மா கிட்ட ஏண்டி இதெல்லாமா சொல்லுவ? அதுக்குத்தானே உங்கள் அம்மா அப்படி பயந்தாங்க. நீங்கள் வேற தாலி கட்டினதும் என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டீங்கல்ல. மகன் பவுசு என்னமோ ஏதோன்னு பயந்து போய் உங்கள் அம்மா கேட்டாங்க, அதுக்குத்தான் சொன்னேன். உனக்கு ரொம்ப வாய் கொழுப்புடி, இரு அத்தனையும் இறக்கி காற்றேன் என்றான் ஒரு மாதிரி பார்வையுடன். நீ எல்லாம் என்ன ரகம், 4 மணி நேரத்தில் 4 அவதாரம் எடுக்கிறான் இவன் என்று மனதிற்குள் நினைத்தவள் மெத்தையில் ஏறி படுத்து விட்டாள். மெல்ல அவளை தூக்க, ஏய் கையெடு என்று அவள் பெண் சிங்கமாய் சீர, என்னடி அதுக்குள்ளே என் மேலே இருக்கிற ஆசை தீர்ந்துருச்சா, அதுவும் ஒரே தடவையில் என்று அவன் நக்கலாக கேட்க, உன் மேலே ஆசை வச்சது தான் தப்புன்னு சொல்லிட்டியே, அப்புறம் ஆசை எங்கே இருந்து வரும், தீர்ந்து போச்சு போ என்றாள். நான் சொன்னது உனக்கு உரிமை இல்லாத ஒரு ஆணின் மேல் வச்ச ஆசையை. ஆனால் இப்போ நான் உன் புருஷன், உனக்காகவே பிறந்தவன். என் மேலே உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆசைப்படலாம், மோகம் கொள்ளலாம், முத்தமிடலாம், இன்னும் என்னென்னவோ. அவன் அந்தரங்கமாக பேச பெண்ணவளின் உடம்பும் மனதும் தனித்தனியாக நின்று சண்டை போட்டது. மனசோ, அடிமானங்கெட்டவளே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் பேசி உன்னை அழுக வச்சான், இப்போ அவன் கைக்குள்ளே இப்படி உருகி கரையிற என்று திட்டம். உடம்போ, சும்மா இருடி, இப்போ தான் புதுசாக எனக்கு சுகம் கிடைக்கிது, இப்போ போய் அந்த மனசு சொல்கிறபடி கேட்காதே என்றது. அவள் இருகூறாய் பிரிந்து அவளுக்குள் போராட அவன் வெற்றிகரமாய் அவளை தனக்குள் புதைத்து கொண்டு தன் மோக முத்திரைகளை பதிக்க ஆரம்பித்தான். இதுதான் பெண்களின் நிலை. பிடிக்கலை என்று அவனை விட்டு விலக அவள் உடல் ஒத்துழைக்கலை. என்ன செய்வாள்? விட்டுவிட்டாள். அதுதான் தாம்பத்தியத்தில் கோபம் கொண்ட பெண்களின் நிலை. அந்த மாதமே பார்கவி கருவுற்றாள். உமையாளுக்கு அப்போதுதான் நிம்மதியானது. நண்பர்கள் இருவரும் தொழிலில் மூழ்கி போனார்கள். இளந்திரையனின் வசதி வாய்ப்பு எங்கோ போய்விட்டது. அவன்தான் வேலை வேலை என்று முழு நேரமும் ஓடுகிறானே. ஓய்வில் அமரும் நேரம் ஒன்று மகளை கொஞ்சுவான், இல்லையா நண்பனுடன் பேசுவான்.